ஆகா கல்யாணம் சீரியலோட புது ப்ரமோஷன். இந்த ப்ரமோவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல அனாமிகாவுக்கும், விஜய்க்கும் நடந்த விவாகரத்து செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு குடுத்துட்டாங்க. ஏன்னா, சித்ரா தேவி பயங்கரமா ஃப்ராடுத்தனம் பண்ணி, பிளான் பண்ணி கோர்ட்டுக்கு இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் வந்ததே தெரியாம மறைச்சுட்டாங்க. ஸோ, இப்ப வந்து கோர்ட்ல வந்து விஜய் ஆஜராகாததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல விஜய் பேசின வீடியோவையும் அங்க நீதிபதிய பார்க்க வச்சு இந்த கேஸ் செல்லாது. டைவர்ஸ வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடக்குது? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரபாவோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ இப்ப இந்த டைவர்ஸ் கேஸ் செல்லாதுங்கிற விஷயத்த வச்சு பிரபாவோட கல்யாணத்த நிறுத்துறேன் அப்படின்னு வரை அந்த சித்ரா தேவி போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு டைவர்ஸ் கேன்சல் ஆனதுனால இங்க எப்படி கல்யாணம் நடக்காம போகும் அப்படிங்கறது தான் தெரியல. ஆக மொத்தத்துல பிரபாவோட கல்யாணம் கண்டிப்பா நிக்கத்தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளையும் சரி, மாப்பிள்ளையோட ஃபேமிலியும் சரி சரியில்ல. அவங்க ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் வரதட்சணை கேக்குறாங்க. அந்த மாப்பிள்ளையும் வேற ஒரு பொண்ணோட பழகிக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ எதுக்காக இப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரபாவ கல்யாணம் பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. காசுக்காக தான் அவங்களே கல்யாணம் பண்றாங்க. ஆக மொத்தத்துல இவங்க எதை சொன்னாலும் மாப்பிள்ளை வீடு நம்ப போறது இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது சூர்யாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தானே வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய தப்பா பார்த்திருக்கிறாப்ல. சோ கண்டிப்பா அவர் வந்து சர்ச் பண்ணுவாரு மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறாரு. இதுல என்ன ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னா, இப்ப பிரபாவுக்கும் அனாமிகாவுக்கும் நடந்த விவாகரத்து செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. இப்ப கல்யாணம் நிக்கிற நேரமா பார்த்து நம்ம விஜய் பிரபாவுக்கு தாலி கட்டிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.